நீ ஒரு கர்ம வினையை நாடித்தான் வந்திருக்க. அப்போ இந்த கர்ம வினை என்பது கர்ம மேன்மையை கொடுக்குமா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. கர்ம வினை கர்ம மேன்மையை கொடுக்குமா? அப்போ கர்ம வினைக்குள்ளதான் கர்ம மேன்மை இருக்கு. அப்போ உன்னுடைய கர்ம வினை என்ன? சாதாரணமாக பார்த்தோம்னா செவ்வாய்க்கு 10ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி உட்கார்ந்துருக்கு அப்படி வச்சுக்கிடுவோம். செவ்வாய்க்கு 10ஆம் இடத்துலோ அல்லது உங்களுடைய சனிக்கு 10ஆம் இடத்து அதிபதி உங்கள் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துலையோ வந்து உட்கார்ந்துருக்குன்னு வைங்களேன். உங்கள் கர்மவினை கோட்பாட்டை கொஞ்சம் அலசி பாருங்க, அதில் நிறைய வித்தியாசங்கள் தெரியும். அப்போ இந்த இடத்துல அந்த செவ்வாய் 10ல் உச்சம், அதன்னு சொல்ல நீ கர்மவினைக்கு வந்திருக்க. ஆனால் உனக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எதை எதை கொடுக்கணுன்ற தீர்மானிக்கிறது யாருன்னா சனி பகவான் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. எப்படின்னா அந்த வீட்டுக்கு 10ஆம் இடத்துல சனி உச்சம். இங்கே நம்ம எல்லாரும் கலஸ்திர ஸ்தானாதிபதி கலத்திர காரகன் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் பொண்டாட்டி வர்றதுக்கு உண்டான முறையான வழியை செய்கிறவர் யாருன்னா சனிதான். சனி பகவான் இல்லாமல் ஒருத்தரும் இல்வாழ்க்கையில் வந்து ஈடுபடவே முடியாது.